அங்கே யாரோ மலை ஏற்றுன்னு போய் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, கேமராவில் ஜூம் ஆகாமான்னு தெரில. ஜூம் ஆனால் ஜூம் பண்ணலாம். ஜூம் ஆகுமா? ஆயிடுச்சுங்க. ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்கிறேன்? ஓ ஓகே, 20 பிக்சலில் வச்சுக்கிறேன். திரும்பி ஓகே, 20 பிக்சலு, 10 பிக்சலு. ஓகே, அவ்வளோதான். போகலாம் வாங்க. அவ்வளோதான், ஜூம் ஆகிறோம். ஓகே, நல்லா கேமரா இறங்கி இறங்கி பூத்துங்க. இப்படி வச்சாலும் இறங்கிடுது, இப்படி வச்சாலும் இறங்கிடுது. ஓகே, போகலாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 7:40 வந்தார், ஃபோன் பண்ணார். என்னப்பா பண்ணுறது, எப்படி போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். என்கிட்ட சொன்னேன் நான், எனக்கு வந்து 3 ரூட்டு காட்டுது சார், நீங்கள் எந்த பக்கம் போகலான்னு சொல்லுங்கள், நான் அந்த பக்கம் போகிறேன். அதாவது வேலூர்லேருந்து போகும்போது நம்ம ஆம்பூர், ஒசூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியாக போகலாம். ஓகேங்களா? ஆம்பூர், ஒசூர், கிருஷ்ணகிரி வழியாக போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சித்தூர், பழமநேரி அப்படிக்கா ஒரு ரூட்டு போகுது, அப்படிக்காவும் போகலாம். விகோட்டா இல்லை கேஜிஎஃப் அந்த பக்கமும் போகலாம். நீங்கள் இல்லைனா குடியாத்தம் மேலே போய் பேர்னாம்பட்டு, பழமநேரி அப்படியும் போகலாம். இல்லை பேர்னாம்பட்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேல போய் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னேன். சரிப்பா, நம்ம முதல்ல டீ சாப்பிட்லாம், நீ டீ சாப்பிட்டியானாரு. நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னேன். சரி, இங்கே வந்து சாயநாதபுரத்தில் குறிஞ்சி டீ கடை, குறிஞ்சியா ருசியா, ருசி டீ கடை, அங்கே நிப்பாட்டுப்பா, சாப்பிட்றலாம் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார், சாப்பிட்றலாம் அப்படின்னேன். அப்புறம் நான் இறங்கி போய் டீ கடையில் நின்று தான் அவரும் வந்தார். ரோடு பள்ளமாகிடுது. அப்புறம் டீ சாப்பிட்லாம்ப்பா நேராக அப்படின்னாரு. அப்புறம் நீயும் வாப்பா அப்படின்னாரு. நானும் வந்தேன். XL6 ஓகேங்களா? அந்த பையன் என்கிட்ட கேட்டான், கூகுள் மேப் பார்த்து, ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் நான் வண்டி ஓட்டுறீங்கண்ணா? ஒரு 10-12 வருஷமாக ஓட்டுறேன் பையன்ப்பா அப்படின்னா. இல்லைண்ணா, நீங்கள் நல்லா ரூட் சொல்கிறீங்கண்ணா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் நான் மேப் போட்டு பார்த்தேன். ஓகேங்களா? மேப் போட்டு பார்த்தோன்னே அவர் ரூட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரூட்டு பார்த்தோன்னே ரொம்ப லாங்காக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரே பிளேஸ் தான் சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் பார்த்தா 2-3 பிளேஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 5-6 பிளேஸுன்றாங்க. போய்ட்டு ஒரே பிளேஸ் தான்ப்பா, வந்துடலாம்ப்பா சீக்கிரமாக, ஈவினிங் 8 மணிலாம் வந்துடலாம். அது வரைக்கும் பாருங்கள், சித்ரா காஃபி பார். நம்ம டீ சாப்பிட்லாம், அதில் வந்து கூட போய் சாப்பிட்டுக்கலாம். வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். ஓகே, நான் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி 2 கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டே வந்து இந்த கோயில் தான் போகலான்னு பார்த்தேன். இப்போ வந்து 2வது கோயில் போயிட்டுலாம். இன்றைக்கி 2வது முருகர் கோயில் போகலாம். அங்கே தான் நடை சாத்திட்டுருந்தாங்க, இங்கே நடை திறந்துருக்கும். கண்டிப்பாக இங்கே திறந்து தான் இருக்கும். இன்னும் மலை மேலே ஏறணும், அதுதான் கொஞ்சம் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு மேப் போட்டு பார்த்தேன். ஓகேங்களா சார், மேப்பெல்லாம் தேவையில்லை, கிட்டத்தில் போய் போட்டுக்கலாம். இங்கேருந்து போட்டாவே வந்து இது வேறு டக்கடன் எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் சார் காட்டுது, நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவேலே போயிடலாம் சார். ஓகேங்களா? இங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் சார் காட்டுது, இங்கேருந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவேலே போயிடலாம் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிப்பா, எக்ஸ்பிரஸ் ஹைவேலே போயிடலாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. எக்ஸ்பிரஸ் ஹைவேனா நம்ம நேராக எப்படி சொல்கிறது, காட்பாடிலேருந்து லத்தேரி, கேவி குப்பம், அப்புறம் குடியாத்தம்லேருந்து பேரணாம்பட்டுலேருந்து வெங்கடகிரி கோட்டா, அப்புறம் வந்து பழமநேரி, வெங்கடகிரி கோட்டா, பழமநேரியில் அந்த ஹில் ஸ்டேஷன், அது பேர் வரமாட்டேங்குங்க. பழமநேரி ஹில்ஸாக, சித்தூர் மேலே போனால் தான் அந்த பழமநேரி ஹில்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போனால் பழமநேரி ஹில்ஸ் இல்லை, பேரணாம்பட்டு ஹில்ஸ் இது. ஓகேங்களா? பேரணாம்பட்டு தானோன்னு ஹில்ஸ் வரும். அந்த ஹில்ஸில் ஏறி அதுக்கப்புறம் ஹில்ஸில் ஏறினா அவர் பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. செம்ம பசி, எனக்கும் செம்ம பசி. எனக்கு காலைல சாப்பிடல. நான் சொல்லிட்டேன் சார், இந்த பக்கம் போனால் ஹோட்டலும் கிடையாது, பாத்ரூமும் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அப்படின்னா. சரி, ஒசூர் வழியாக போயிடலாமாப்பா, ஒசூர் வழியாக போயிடலாம், டோல் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, அதுதான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், ஒசூர் வழியாக போகலாம், அது பிரச்சனை இல்லை. நான் அவர்கிட்ட வந்து கிளம்பி எங்கே விரிஞ்சிபுரத்துலேயே கட் ஆகிட்டேன். ஓகேங்களா? வேலூர்லேருந்து வண்டி எடுத்து டீ சாப்பிட்டேன். அப்புறம் விரிஞ்சிபுரம் கட்டாகும் போதே சொல்லிட்டேன், சார் நம்ம ஒசூர் வழியாக இன்றைக்கி போக முடியாது, ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், நேற்று நைட்டு எனக்கு 8 மணிக்கு நியூஸ் வந்துச்சு,
நம்ம இன்றைக்கி பெங்களூர் போக முடியாது. ஏன்னா காவேரி பிரச்சனையால் தண்ணி வந்து தண்ணி திறந்து விட்டனால நம்மளுக்கு வந்து உள்ளே விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் சார். அந்த பக்கம் ஒசூர் வழியாக வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வண்டி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. அதனால் நம்ம உள்ளே போக முடியாது சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம உள்ளே போக முடியாது கண்டிப்பாக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு, நியூஸ்லேயும் போட்டாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலேருந்து போகிற மொத்த வண்டியும் ஒசூர், ஏன்னா அத்திப்பள்ளியில் தான் மெயின். ஓகேங்களா, ஒசூர் தாண்டினோடனே அத்திப்பள்ளி தாண்டினவங்க தான் பெங்களூர். ஓகேங்களா, அந்த டோல் தாண்டினா பெங்களூர் வந்துடும். அந்த டோல்கேட் முன்னாடி தான் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன், நான் இங்கேருந்து விரிஞ்சிபுரம் போகும்போதே சொல்லிட்டேன். விரிஞ்சிபுரம் போகும்போது சிவன் கோயில் வந்துச்சு பாருங்கள், அங்கேயே சொல்லிட்டேன். காசி விஸ்வநாதர் கோயிலா, ஆமாம், அங்கேயே சொல்லிட்டேன். அங்கே சொல்லிவிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புனேன். ஓகேங்களா, அங்கே சொல்லிவிட்டு தான் அங்கேருந்து இங்கே முருகர் கோயில் போகலான்னு பார்க்குறேன். எனக்கு டைமும் கிடைக்கல. நல்லா இருக்கிறாரு பார்த்தீங்களா, முருகர் கோயில் மூட்டுக்குதுங்க. இதோட 2வது டைமா 3வது டைம் இந்த கோயில் பக்கம் போகிறது. நான் இந்த கோயில் பக்கம் போகிறது நிறைய டைம் போய்க்கிறேன். 2 வீலரில் போகும்போது 3வது டைமோ 2வது டைம் போகிறேன். பேசி தொண்டையே வலிக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட விரிஞ்சிபுரம் போகும்போது சொல்லிட்டேன், சரிப்பா அப்போ நீ உனக்கு எந்த பக்கம் தோணுதோ அந்த பக்கமே போயிடு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து லத்தேரி. ஓகேங்களா, லத்தேரி கேட்போம். அப்புறம் மகாதேவ மலைலாம் பேசின்னு வந்தோம். அதுக்கப்புறம் பயங்கரமாக கட்டிட்டாங்க ஒரு நாள், அதுவும் போகலாம். ஓகேங்களா, பயங்கரமாக கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாதேவ மலை அதெல்லாம் பேசின்னு வந்தோம். அதுக்கப்புறம் குடியாத்தம் வந்தோம். குடியாத்திலே சொன்னேன், சார் இங்கே நான் சாப்பிட்ருங்க சார், சின்ன ஹோட்டல் தான் இருக்கும், இல்லை குடியாத்தம் ஊர் உள்ள போகிற மாதிரி இருக்கும், இங்கேயே சாப்பிட்ருங்க அப்படின்னா. இல்லைப்பா வேணாம்ப்பா, போகிற வேலை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் அவங்க பையன் சொன்னார், ஆந்திராவில் சாப்பிட்டு பார்ப்போம், ஆந்திராவில் எப்படி தான் டேஸ்ட் இருக்குதுன்றது அப்படின்னாரு. சரி, அப்புறம் ஆந்திராவில் சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நேராக பேரணாம்பட்டு தாண்டி அந்த மலை ஏறி இறங்கணும். ஓகேங்களா, மலை ஏறி இறங்கணும். நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், சார் இந்த பேரணாம்பட்டு மலைக்கு முன்னாடியே வந்து டீ கடை இருக்கும், இங்கே நல்லாயிருக்கும், இங்கே தான் டீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மலை ஏறி இறங்கினோடனே டீ கடை. ஓகேங்களா, சாரி டீ கடைன்றேன், மலை ஏறி இறங்கினோடனே ஆந்திரா வந்துட்டோம். ஆந்திரா வந்தோடனே அங்கேருந்து இதுக்கப்புறம் சார் ஹோட்டல் இங்கே எங்கேயும் இல்லாமல் இருக்கிறது, இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது சார், சாப்பிட்றீங்களான்னா வேணான்ட்டார். ஃபஸ்ட்டு போன்ட்டார். அப்புறம் அங்கே ஹோட்டலில் போனேன், சாப்பிட்றேன்ட்டார். அப்புறம் நிற்க வச்சு 2 பூரி 3 பூரி வச்சுட்டாங்க. பூரி கேட்டாங்க, அப்புறம் 3 பூரி, கடலக்காய் சட்னி, ஒரு வடை. ஓகேங்களா, அந்த கடையில் டீலாம் இருக்குது, சுமார் தான். ஓகேங்களா, ரொம்ப எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப லைட்டாக. ஓகேங்களா, ரொம்ப இல்லை, குட்டானா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து 2 இட்லி வடை, அப்புறம் வந்து பூரி. ஓகேங்களா, அவங்க 3 பேர், நான் ஒருத்தன் 4 பேர். ஓகேங்களா, அம்மா பையன் அப்பா. ஓகேங்களா, XL 6. அதுக்கப்புறம் சரி ரைட்டு, பட்டக்ஸ் வலிக்குதுங்க. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நேராக புடின்னு பிடிச்சேன் KGF ரோடு, வெங்கடகிரி, அது வி கோட்டா. ஓகேங்களா, வி கோட்டா. அதுக்கப்புறம் KGF ரோடு. ஓகேங்களா, வி கோட்டா KGF ரோடு, வி கோட்டா KGF ரோடு. ஓகேங்களா, வி கோட்டா KGF ரோடு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஓகேங்களா, பிடிச்சம்பார் புடின்னு சூப்பராக இருக்குதுப்பா இந்த ரோடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் புடின்னு பிடிச்சேன். புடின்னு பிடிச்சேன். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குப்பா அந்த ரோடு அப்படின்னாரு. அந்த ரோடு ஏறினோடனே சொல்கிறாரு, நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ள சிட்டிக்குள்ளே போனோம், எங்கன்னா பங்கார்பேட்டை. ஓகேங்களா, இது என்னது கேஆர்புரம் ரோடு. கேஆர்புரம் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். ஓகேங்களா, அவங்க வீடு. அங்கே போய்ட்டு ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னாரு. வீடு இல்லை, மிலிட்ரி குவார்டர்ஸ், மிலிட்ரியில் இது பண்ணுறது. ஓகேங்களா, அவர் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தார் பொழுது, மிலிட்ரி இது. அங்கே போயிடலாம் பண்ணார். சரி சார் போயிடலாம் சார். போனால் எங்கே புடின்னு பிடிச்சேன். 98 கிலோமீட்டர் எப்படா வந்தோன்னே தெரில. 100 கிலோமீட்டர் சல்லுன்னு வந்துட்டேன். 100 கிலோமீட்டர் சல்லுன்னு வந்துட்டேன். ஓகேங்களா, எப்படி வந்தோன்னே தெரிலங்க, அவ்வளோ சல்லுன்னு வந்துட்டேன். வந்தோடனே அப்புறம் சொல்கிறாரு, எலங்கா போனோம்பா, இது முடிச்சுட்டு நம்ம எலங்கா. அதான் சொன்னேன், சார் உள்ளேயே போக முடியுமான்னு தெரில, நீங்கள் வேறு எலங்கா போகணுன்றீங்க, இந்த ரூட்டு போகணுன்றீங்க, என்ன சார் சொல்கிறது உங்களை அப்படின்றது. அதாவது உள்ளுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில, உள்ளுக்குள்ளே விட்டால் நம்ம போகலாம் சார், உள்ளுக்குள்ளே விட முடியலன்னா நம்ம போக முடியாது சார் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, உள்ளனா ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ளே விட்டால் நம்ம போகலாம், உள்ளனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். சரி நான் வேணா சொல்கிறேன் சார், எலங்கா பக்கத்தில் தான் இருக்குது, எலங்கா போய்ட்டு நம்ம அப்படி போகலாம் சார் அப்படின்னேன். இல்லைப்பா இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் மெயின், எனக்கு இதை முடிச்சிட்டா கூட போதும், எலங்கா தேவையில்லப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி இதை முடிக்கலான்னு இது உள்ளே போகிறேன்.
காலைல சாப்பாடு அங்கே ஆந்திராவில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது இங்கே வந்து சாப்பிடல இல்லைங்களா, மதிய சாப்பாடு இங்கே போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே போய் விட்டேன் எத்தனை மணிக்கு, காலைல 7:40க்கு எடுத்தேன். அங்கே ஹோட்டலில் சாப்பிடும்போது 9 இருக்கும் ஓகேங்களா. 9:30 10 இருக்கும் ஓகேங்களா. 9 இல்லை 8:30 to 9 இருக்கும். 8:30 to 9 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே போய் விடும்போது 11 to 12 ஓகேங்களா. 11 to 12 இருக்கும். 11 to 11:40 12 இருக்கும் ஓகேங்களா. அது தெரிஞ்சு பாருங்க, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த தடவை கேமராவில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. கேமராவில் எடுத்துகிட்டு நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும் டிஃப்ரெண்ட்டு. மணி 5 ஆக போகுதுங்க. 5 ஆகுது எப்படி இருக்குது பாருங்க, 6 ஆகிற மாதிரி இருட்டாக இருக்குது. இன்றைக்கி பழப்பு இல்லை, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் கடன் மட்டும் வாங்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் கடன் வாங்காமல் ஜாலியாக சம்பாதிக்கிறோமா சுற்றுறோமா, இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேங்க. சம்பாதிக்கணும், ஜாலியாக சுற்றணும் ஓகேங்களா. இருக்கிறவரெலாம் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வீடியோ எடுத்தோமா போனோமா 4 பேர் நல்லது பண்ணோமா, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். யாரை பற்றியும் நம்ம எதுவும் பேச தேவையில்ல. நம்மளுக்கு பிடிக்குது, நம்ம செய்கிறோம், நம்ம பண்ணுறோம் போகிறோம், அவ்வளோதான் ஓகேவா. நம்மளால் முடிஞ்சதா ஒருத்தர் டிஃபன் வாங்கி கொடுக்குறோமா, எதனா ஒன்று பண்ணுறோமா, போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க, யாரும் நம்மளுக்காக செய்ய மாட்டாங்க. அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க இல்லையா. நம்மளை பற்றி குறை சொல்லிட்டு போயினே இருப்பாங்க, இவன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பார்த்துக்கலாம் எது நடந்தாலும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம், ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வரோம், எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் சரி ரைட்டு 11:40 அந்த டைமில் போய் விட்றேன். டிராஃபிக் செம்ம டிராஃபிக், எல்லாத்தையும் தாண்டி 13 கிலோமீட்டர் போய் அவரை விட்டு செம்ம டயர்டுங்க ஓகேங்களா. செம்ம டயர்டு, படுத்துட்டேன் ஓகேங்களா. படுத்தவொன்னே ஏஞ்சி பார்க்குறேன், கரெக்டாக அவர் வராரு ஓகேங்களா. வந்தோடனேப்பா போகிற வழியிலே ஒரு ஹோட்டல் இருக்குப்பா, அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு. சரிங்க சார், இது வரைக்கும் அந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம், போகிற வழியிலே ஹோட்டல் இருக்குப்பா சாப்பிட்லாம் அப்படின்னாரு. சரி சார் சாப்பிட்லான்னு பார்த்தா பியூர் வெஜிடேரியன்னாரு. நான் ஒரு பியூர் வெஜிடேரியனா அப்படின்னு நினச்சேன். சரி ரைட்டு, உள்ளே பார்த்தா நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜிடேரியனும் இருக்குது. கரெக்டாக போகிற வழி தான் ஓகேங்களா. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் அந்த ஹோட்டலுக்கு அடுத்து தான் எலங்கா ஓகேங்களா. எலங்கானா ஏர்போர்ட் ரோடு ஓகேங்களா. எனக்கே தெரில எலங்கானா ஏர்போர்ட் ரோடுன்னே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கப்பா அப்படின்ட்டார். நான் என்னென்ன, ஏன்னா எனக்கு ரொம்ப சாப்பாடுனா அன்டைமில் சாப்பிட பிடிக்கல ஓகேங்களா. டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து ஒரு 1 மணி to 2 மணி இருக்கும் ஓகேங்களா. 2 மணி அப்படி இப்படி சாப்பிட்டு அங்கேருந்து ஹோட்டலில் கிளம்பும்போது ஒரு 3 மணி இருக்கும் ஓகேங்களா. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் ரைஸ் ஆர்டர் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் சாப்பாடு உண்மையாக ஓகேங்களா. வேறு லெவல் சாப்பாடு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஓகேங்களா. கேமரா இது ஹெல்மெட் வந்து நிற்கவே மாட்டேதுங்க, இறங்கினே இருக்குதுங்க ஓகேங்களா. சாப்பாடு சாப்பிட்டேன். அவர் என்ன பண்ணார், 2 மீல்ஸ், ஏன்பா நீ மீல்ஸ் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கப்பா, இல்லை நான்வெஜ் மீல்ஸ் கூட வாங்கிக்கப்பா அப்படின்னாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க. அப்புறம் என்ன பண்ணார் அவர், 2 மீல்ஸு 3 மீல்ஸு ஓகேங்களா. 3 மீல்ஸு எனக்கு வந்து வெஜிடபிள் ரைஸு உண்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வெஜிடபிள் ஓகேங்களா, அந்த காய்கறிலாம் கட் பண்ணி அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டோன்னா இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க கோபி மஞ்சூரி ஆர்டர் பண்ணாங்க. கோபி மஞ்சூரி ஆர்டர் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, அவருக்கு சாப்பிட்டாரு, அவங்க பையனுக்கு, அவங்களுக்கு, அவங்க வீட்டம்மாவுக்கு எல்லாம் பண்ணாங்க. சூப்பராக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க பையனுக்கு வந்து எனக்கு சிக்கன் வேணும்ப்பா அப்படின்னு, அவங்க சிக்கனை வாங்கிக்கிறேன், அவங்க சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு தரல, அதெல்லாம் ஃபீல் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வெளியில் சாப்பிட்டு வெளில வந்தேன். அவருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு சாப்பிட. அப்புறம் வெளில வந்தோன்னே இங்கே நம்ம டீ எப்படி சொல்கிறது, சாப்பிட்டோன்னே காஃபி குடிக்கணும்னு ஆசை ஓகேங்களா. சாப்பிட்டோன்னே டீ சாப்பிடணும்னு ஆசை. வெளியில் வந்தோடனே காஃபி இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தா 25 ரூபா தான். செம்ம டேஸ்ட்டுங்க காஃபி, ஆனால் சுகர் இல்லைங்க ஓகேங்களா. காஃபி தூள் ப்ளஸ் பால் ஓகேங்களா, செம்ம திக்கு ஓகேங்களா. காஃபி தூள் என்னடா கோயில் தாண்டி போயிட்டுனா, நான் பாட்டுன்னு பேசினேன், கோயில் அங்கே இருக்குதுங்க, நான் பாட்டுன்னு பேசினேன் வந்துட்டேங்க கோயிலை தாண்டி. ஓ மை காட், எவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா, இது வேறு மலை அது வேறு மலையா, கோயில் அங்கேயே இருக்குதுங்க. கோயில் தாண்டனா இல்லை தாண்டலையான்னு எனக்கு புரியல. கோயில் டோருக்கு நான் தாண்டி எங்கேயோ போய்ட்டுருக்கேண்ணே. அதான் நான் பார்த்தேன், என்னடா கோயிலை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டேனாடா நான். இது வந்து கம்மான்பேட்டைங்க, கம்மான்பேட்டை முருகர் கோயில் ஓகேங்களா. குழந்தைவேல் முருகன் கோயில், கம்மான்பேட்டை சிஎஸ்சி சர்ச்சா. அதான் நான் பார்த்தேன், இவ்வளோ தூரம்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. கோயில் தோகுது, டோருக்கு பாருங்க, அதுதான் கோயில். இங்கேயும் அவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டதுல ஒரு காஃபி குடிச்சலான்னு சாப்பிட்டேன். அப்புறம் வெளில வந்தேன்.
ஓகேங்களா. வெளில வந்துட்டு அங்கேருந்து கிளம்புனேன். இலங்கா வந்து அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா. அவங்க போய் ஒரு இடத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி முடிச்சுட்டு வெளில வரேன், செம்ம மழை. ஓகேங்களா. நேராக வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னாரு. ஓகே சார், வழியில் எங்கன்னா டீ கடை தான் நிப்பட்டுங்க அப்படின்னாரு. சார் நம்ம வந்த வழியே போயிடலாம் சார், வேறு எந்த வழியும் வேணாம். அவர் பயந்துட்டார். ஏன்னா நம்ம பெங்களூர் போக முடியாது, எப்படியும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்படியும் பெங்களூர் போக முடியாது, எப்படியும் ஒரு வழியாக பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அவர் முடிவே பண்ணிட்டாரு. சார் நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க சார் அப்படின்னு நான் கூப்பிட்டு போனேன். ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியறனால நான் கூப்பிட்டு போனேன். உள்ளே போய் மேப் போட்டுனேன். மற்றபடி உள்ளே போகிறவரில் எனக்கு ரூட்டு தெரியும். அதே மாதிரி உள்ளே ஒரு சில ஏரியாலாம் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க சார், அதெல்லாம் பயப்படாதீங்க சார். சார் நம்ம ஒசூர் பக்கம் போயிருந்தோன்னா அவர் வேறு ஏகப்பட்ட பிளான் வச்சுருந்தார். என்ன பிளான்னா, ஒசூர் பக்கம் போயிருந்தோன்னா வாணியம்பாடிலாம் போயிட்டு திருப்பத்தூர்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாராம். ஓகேங்களா. திருப்பத்தூர் போயிட்டு வாணியம்பாடி போகணுன்னு பிளான் பண்ணாராம். இல்லை நான் இங்கே போகிறேன், நான் கோயிலுக்கு. திருப்பத்தூர் போயிட்டு வாணியம்பாடி போய்ட்டு பிளான் பண்ணாராம். அப்புறம் அவர் அதான் சொன்னார், நான் உள்ளே வந்து இவ்வளோ வேலை முடியும்னே எனக்கு தெரில, நான் வந்தனால வேலை முடிஞ்சிச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னாரு என்கிட்ட. அதுக்கப்புறம் எப்படி வந்தனோ அதே மாதிரி ஏர்போர்ட் வழியாக வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சி அப்புறம் டீ சாப்பிட்ணுன்னாரு. சார் நம்ம நேராக எங்கேயும் நிற்க வேணாம், பேரணம்பட்டுக்காக போயிடலாம் சார். அது இருக்குடா கோயில், மாறி மறந்து போயிடுறாங்க. பேரணம்பட்டுக்காக போயிடலாம், இந்த ரோடை மறந்துடுறாங்க, கோயில் இருக்கிறதுக்கு இடமே தெரிலங்க. இது வரைக்கும் பாருங்கள், கோயில் இருக்க வேண்டிய இடமே தெரில. ஓகேங்களா. இந்த வீடு தாண்டினோடனே, இந்த வீட்டை தாண்டினோடனே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதாக இருக்கார் பார்த்தீங்களா முருகர். கோயிலை மறந்து போயிடும். நம்ம iPhone 17 வீடியோ எடுத்துன்னு வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கேமராவில் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம், சில்லுன்னு இருக்கும். விவசாயம் வேறு பண்ணுவாங்க. அது மலை மேலே இருக்கார் பாருங்கள், குழந்தைவேல் முருகர். குழந்தைவேல் முருகர், முருகருக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வெற்றி வேலனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு. அந்த வண்டி இப்படிக்காக தான் திரும்பி உள்ளே போயிதா? நான் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு தானே வந்தேன். அந்த வண்டி இப்படி வருதா இல்லை அப்படி போதான்னு தெரியல, உள்ளதான் போகுது பொழுது. கேமராவில் சார்ஜ் எத்தனை % இருக்குன்னு தெரில. போக முடியுமா, வழி இருக்கா? போகலான்னு நினைக்கிறேன். அவர் போட்டோம், அதுக்கப்புறம் போய்க்கலாம். தலை வலிக்குதுங்க, ஹெல்மெட்டு மண்டை வலிக்குது, தலை வலிக்குது. ஏன் அவ்வளோ டவுனில் இறங்கி போகிறாரு? இங்கேயே பக்கத்துலேயே இறங்கி போகலாமா? இதே இறங்கி இப்படியோ போக வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிள். விவசாயம் அந்த இது மிஷின் கட் பண்ணுறதுங்க, விவசாயம் அந்த அரிசி மிஷின் கட் பண்ணுறது போல இருக்குது. அதுக்கப்புறம் நேராக வந்து பேரணாம்பட்டில் வந்து டீ சாப்பிட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கணும்ப்பா அப்படின்னாரு ஹோட்டலில். அப்புறம் சாப்பாடு இல்லை, பானிபூரி. அப்புறம் வந்து இறக்கி விட்டார் அவர். நான் வீட்டுக்கு போயிட்டேன், அவரும் வீட்டுக்கு போயிட்டார் என்னை ட்ராப் பண்ணிட்டு. அவர் துறப்பாடி போனோம் இல்லைங்களா, அது பாருங்க அப்படியே வந்து நடந்து போகிறதுக்கு. இது வந்து நம்ம பைக்லேயே போகலாம். இதோட செகண்ட் டைம் வரோங்க இந்த முருகர் கோயில். கூலிங்கான டைமில் வரணும், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் டைம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் போய் படிக்கட்டை பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா படிக்கட்டு வரும்போதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா. இந்த பக்கம் படிக்கட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாராவது நம்மளை வீடியோ எடுத்துன்னு போகிறதுன்னு பார்க்குறாரு, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவாக இருக்குது பாருங்கள் படிக்கட்டு. ஓகே, இதுதான் படிக்கட்டு. அம்மா அடி டிராக்டருன்னா வேகம் வருது. ஓகே, இதுதான் படிக்கட்டு. இதில் போனோமா? ஆமாம், இதில் போனால் நம்ம முருகர் கோயில் போயிடலாம். ஓகே, நம்ம மேலே போயிடலாம். அவருக்கு பாருங்கள் மேலே போகணும், முருகருக்கு பார்க்கறதுக்கு. மேலே பிரசாதம் கொடுத்தாங்க, இந்த டைம் கொடுப்பாங்களான்னு தெரில. கொடுத்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முருகருக்கு நன்றி சொல்லிடுவேன். கொடுத்தவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம். ஓகே, நம்ம மலை மேலே தான் போகணும். சார்ஜிங் வேறு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையா. அதே 31% நிற்கிறாங்க இவன். சார்ஜ் ஏற மாட்டான் போலுதுங்க, ஹீட் ஆகிறான்ல, அதனால் ஏற மாட்டான். 31% இருக்கிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பேட்டரி கூடிய சீக்கிரம் வீக் ஆகி வெடிக்க வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு தான் தோணுது. இல்லைங்க, அப்போ எவ்வளோ இருந்துச்சு? 34% இருந்துச்சு. இப்போ 31% இருக்கிறான். ஆனால் வீடியோ ரெக்கார்டாக என்ன இருக்குது? உண்மையாக வெரி குட் ப்ராடக்ட் DJI, வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாக மெமரி கார்டும் ஃபுல்லாகல. ஓகே, ஹாய் பனிக்குருவி, சிட்டுக்குருவி. அதுக்கப்புறம் என்ன மறுநாள் வந்து எங்கே போனேன் மறந்துட்டேங்க. பாண்டிச்சேரி போனேன்னா இல்லை சென்னை போனேன்னா இல்லை இது போனேனான்றதே தெரில. ஓகே, மறந்து போனேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பதி போனேன். இந்த ரோட்டில் நம்ம கீழே போனோம், ஞாபகம் இருக்குங்களா? சும்மா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். அழகான ஊரை நம்ம ரசிச்சுட்டு வந்துடலாம். இந்த ரோடு வரும்போதெல்லாம் இதெல்லாம் தோணுதுங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. இந்த கேமரா ஏற்றிப்போம், சூப்பராக இருக்கும். அம்மா ஆடி டைம் ஆயிடுச்சுங்க, 6 மணி. ஆனால் கோயில் உள்ள இருட்டாயிடுச்சுன்னா மேலே போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லைட் போட்டுக்கலாமா? வேண்டாம், நல்லா தான் இருக்குது, ரோடு வழுக்குது. ஹெல்மெட்டு தலை வலிக்குதுங்க, வரும்போது ஹெல்மெட்டை கைடி கடாசி எல்லாம்னுக்குறாங்க. எவ்வளோ நேரங்க ஹெல்மெட் போட்டுருக்குது? அதாவது வந்து சென்னை ஓகேங்களா, சென்னை புக் ஆச்சு. மறுநாள் சென்னை கொடுத்தாங்க ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு. சென்னை கொடுத்துட்டு ஓகே நம்ம அந்த ரோட்டுக்கே வந்துட்டு இருக்கோம் மீரா குமார். வா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? என்னடா யாரோ பைக்கெலாம் நிற்க வச்சுக்கிறாங்க. நான் இன்றைக்கி வரும்போது பைக்கெலாம் இல்லை, இன்றைக்கி பைக்கெலாம் நிற்கிது. நம்ம அந்த மலை மேலே ஏற போகிறோம். ஓகே, செம்மையாக இருக்குங்களா? இங்கே போர் போட்டிருக்காங்க. ஆமாம், இது வேற பூச்சி இழுக்குதுங்க. 30% ஆயிடுச்சு.